நான் ஒரு சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட். நான் அன்றைக்கி நடந்து வரும்போது இந்த உலகம் மாறிட்டு இருக்கிறது எனக்கு தெரியாது. தினம் நடக்கிறது தானே, அதில் என்ன ஸ்பெஷல் நீங்கள் கேட்கலாம். ஆனால் அந்த மாற்றம் எப்போ எங்களுக்கு தெரிஞ்சுதோ அப்போலேருந்து தான் எங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிது. டக்குன்னு சாகிறது ஒரு சாதாரண விஷயம், ஆனால் சாகிற நாள் தெரிஞ்சு வாழ்கிறது நரக வேதனை. அன்னைக்கு அந்த மாற்றம் தெரிஞ்ச நொடியிலிருந்து நரக வேதனையை அனுபவிக்க ஆரம்பித்தோம். அப்போ என் கூட இருந்தது என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸ். அதில் 2 பேர் இவங்க தான். இன்னொருத்த எங்கன்னு தெரியலையே. லூசுங்களா, என்னடா பண்றீங்க? சிலோட்ரா முடியல வச்சா. வச்சா நீ விழுந்த பாத்தியா? டேய், நம்ம பையன் என்னடா தள்ளுற? வா வா போலாம். எங்கடா அந்த கௌதம் நாயி? தெரியல வச்சா, அவன் இங்கதான் எங்கேயா இருப்பான். ஃபோன் வருதுன்னு நினைக்கிறேன். யாரா? வந்தான். சொல்லு மச்சான். மச்சா அருணோட செம காமெடிடா, கீழே ஓடிட்டான். டேய், அப்படியா? நீ எங்க இருக்க? சரி வந்துடுறோம். 10 நிமிஷத்துல வந்துடுறோம்டா. என்னம்மா? தெரியல, ஏதோ ரூம் போடுறான். போலாம், சீக்கிரம் போலாம். மச்சான், ரூம் போய் என்னடா பண்றது? என்னடா பண்ண போறோம்? வழக்கம் போல படுத்து தூங்க வேண்டியதுதான். ஆமா, டெய்லி அதானே பண்ணிருக்கோம். நீ பாக்குறல, நம்ம காலேஜ்ல மார்க்ஸ்லாம் போய் சும்மா பிரிச்சுட்டு இருக்கான். நம்ம தான் எதுவுமே பண்றது இல்ல, தினம் வெட்டியா இருக்கோம். இன்னைக்கு நான் அப்படி கிடையாது. இன்னைக்கு நான் ஜிம் போறேன், எக்ஸசைஸ் பண்றேன், நாளைக்கே ஃபிகர்ஸ்லாம் உஷார் பண்றேன். டேய் நீ அடங்குடா. உன் வாட்ஸ்அப் எடுத்து பார்த்தா தெரிய போகுது நீ அடிக்கிற லூயிட்டி எல்லாம். விட்றா, வாடா. பிச்சை குறைங்கடா, டேய் பிச்சை குறைங்கடா. எது கூப்பிட்ட? டேய் சீக்கிரம் வாங்கடா, இந்த நியூஸை பாரு. நான் சொன்ன அந்த நொடி வந்துச்சு. ரூமுக்கு போனோம். கௌதம் எங்கள் கிட்ட காட்டின அந்த நியூஸ் எங்களுக்கு வாழ்க்கையில் மரணத்தோட பயத்தை கொடுத்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடித்தோம். எல்லாம் புதுசாக இருந்துச்சு. என்னென்னமோ சொன்னாங்க. சன்குள்ளே சேஞ்ச் நடக்குது, ஸ்பெசிஃபிக் பேண்ட்வித் லைட் பூமியில் விழுந்து மனுஷங்களோட டிஎன்ஏவை அஃபெக்ட் பண்ணி சம் டைப் ஆஃப் மென்டல் இல்னஸ் உண்டாக்குதுன்னு. இந்த இல்னஸ் எந்த டைப் ஆஃப் டிஎன்ஏவை அஃபெக்ட் பண்ணும், எப்படி இந்த நோய் பரவும், என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னு யாருக்குமே இன்னும் சரியாக தெரியல. இதை பற்றி ஷுவரான நியூஸ் வர வரைக்கும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எல்லா கம்யூனிகேஷனும் பிளாக் பண்ணிட்டாங்க. யாரையும் எங்கேயும் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. காலேஜ், ஆஃபீஸ், கடன் எதுவுமே ரன் ஆகலை. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நைட் ஃபுல்லாக நாங்கள் யாரும் தூங்கவே இல்லை. டைம் ஆக ஆக வீட்டுக்கு கால் பண்ணால் காலும் போவே இல்லை. தலை வெடிச்சிடுற மாதிரி இருந்துச்சு. மரணத்தோட பயம் எல்லாரோட கண்ணிலையும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. நைட் ஃபுல்லாக இது பற்றி தான் பேசணும். ஒரு புது யுத்தத்துக்கு தயாராகிட்டு இருந்தோம். நான் எப்போ தூங்கினேனே தெரியல. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சேன். ரொம்ப நேரம் தூங்கின மாதிரி இருந்துச்சு. எப்படா இருந்துச்சிங்க? என்ன பதிலே சொல்ல மாட்டானுங்க. ஹச் ஹச் என்னடா? ஒன்றும் இல்லையே. இவங்க எல்லாரும் என்னை சந்தேகத்தோட பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த நியூஸை கேட்டதுலேருந்து எப்போ என்ன நடக்குங்கிற பயம் எங்களுக்குள்ளே வந்துச்சு. ஒருத்தர் செய்கிற சின்ன சின்ன விஷயத்த கூட சந்தேகத்தோட பார்க்க ஆரம்பித்தோம். அது வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் இருந்த சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. இதில் ரொம்ப கொடூரமான விஷயம் என்னென்னா, ஒரு சில நேரத்தில் எங்களை நாங்களே சந்தேகமாக பார்த்துக்கிட்டோம். ஐயோ, பேஸ்ட்டை மறந்துட்டேன். லேப் இவன் வச்சுருக்கான், அவன் தானே வச்சுருந்தான். டேய் கௌதம், பேஸ்ட் குட்றா. டேய் பேஸ்ட்டு குட்றா. டேய் கௌதம், டேய் 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 கௌதம், டேய். என்னடா? ச்சே, செம்ம காண்டா இருக்குடா.
பண்ணுற விஷயம்லாம் ஏதோ தப்பாக இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். கரை என்னடானா பர்ஃப்யூம் பதிலாக குணம் எடுத்து அவன் மேலே அடிச்சிட்டு இருந்தான். கரை பரவாயில்ல. கௌதம் என்னடானா ரேசருக்கு பதிலாக டூத் ப்ரஷ்ஷை வச்சு ஷேவ் பண்ணிட்டு இருந்தான். இவங்களை இன்னைக்கு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணதில் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வராங்கன்றதை கண்டுபிடிச்சேன். இதை எப்படியா சதீஷ் கிட்ட சொல்லணும்னு அவனை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். டேய் சதீஷ். அப்புறம் டேய் ஓ சரி சரி சீக்கிரம் பேசு. அப்புறம் ஓ ஓ ஆமாம் கம்யூனிகேஷன் தான் இல்லையே, இவன் யார்கிட்ட ஃபோனில் பேசுகிறான்? ஏய் 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 ராம் ஃபோன் தரா ஃபோன் தரா அவன் கிடையாது. ஓ சதீஷும் அஃபெக்ட் ஆயிருக்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆ எல்லாரோட பிரெயினும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது. இவங்க எல்லாரும் ரூம்லேயே இருக்கிறது தான் சேஃப்னு தோணுச்சு. நான் ரூமை லாக் பண்ணிவிட்டு அவங்க கூடவே தான் இருந்தேன். நைட் ஆச்சு. முன்ன சொன்ன மாதிரி அந்த நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருந்தேன். எனக்கு சுத்தமாக என்ன பண்ணுறதுனே புரியலை. டேய் ஆடலாம் வாடா. டேய் கரே, டான்ஸ் ஆடலாம்டா வாடா. டேய் டேய் அருண் வாடா. டேய் டேய் ஆடுறா 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 டான்ஸ் ஆடுறா 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 டேய் அருண் ஆடுறா ஆடுறா டான்ஸ் ஆடுறா 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 அருண் 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 ஃபேன் ஆன் பண்ணுறா, குளிருதுடா. அருண் அது நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு எல்லாம் தெரியும். மச்சான் அவதான். ஏய் அவட்ட விஷயம் பேசுறேன். செம்ம பண்ணி தரோம். திட்டுறோம் மச்சான். திட்டுறோம் பேசுறோம். திட்டி தரோம் அவனை. திட்டுறோம். அருண் வாடா டான்ஸ் ஆடலாம் வாடா அருண் ஆடுறா டான்ஸ் ஆடுறா டான்ஸ் ஆடுறா. நான் ரொம்ப நேரம் அங்கேயே தான் உட்காந்துருந்தேன். இதில் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிக்க கேம்புக்கு எப்படியாவது இவங்களை காலைல கூப்பிட்டு போகணுன்னு நினச்சேன். டேய் ஒருத்தன் என்ன பண்ணுறானே தெரிலடா, இன்னொருத்தன் என்ன பண்ணுறானே புரியலடா. நீ இப்படி பண்ணாதடா. டேய் பட்றா. டேய் டேய் ப்ளீஸ்டா பட்றா. டேய் டேய் சதீஷ். டேய் ப்ளீஸ்டா. டேய் வந்து பட்றா. ஃபோன் உடச்சது சாரிடா. டேய் ப்ளீஸ்டா பட்றா பட்றா.
எப்படியோ என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம்புக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். இப்படிலாம் நடக்கும்னு நாங்கள் நினச்சி கூட பார்த்ததில்ல. இவ்வளோ நேரம் உங்ககிட்ட சொன்னது ஒரு பெரிய விஷயம் இல்லை, பட் இனிமேல் அவங்கள எப்படி காப்பாற்ற போகிறோங்கிறது தான் முக்கியம். டேய், இன்னும் எதுக்கு உட்காந்து கவலைப்பட்டு இருக்கீங்க? அதான் உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லியாச்சுல்ல. ஒன்றுமே இல்லைடா, கேம்புக்கே வந்தாச்சு, அப்புறம் என்னடா பிரச்சனை உங்களுக்கு? டேய் சதீஷ், நான் அவகிட்ட பேசுகிறேன் மச்சான், பேசுகிறேன்டா கண்டிப்பாக. டேய் கௌதம், குளிர்லாம் ஒன்றுமே இல்லைடா, ஸ்வெட்ரு போட்டால் எல்லாம் சரியாயிடும். இன்னும் உட்காந்து குளிர்னு சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஒன்றுமே இல்லை. ஏன் அருண் வந்து சப்டியூரல் ஹெமரேஜ்னால அஃபெக்ட் ஆயிருக்கான். சிம்பிளாக சொல்லணுன்னா மண்டல அடிப்பட்டதுனால பிரெயின்லேருந்து ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவனுக்கு அவ்வளோ பலமாக அடிப்படல, ஸோ அதனால அதோட எஃபெக்ட்ஸ் வந்து லாங் டேர்மில் தான் தெரியும். டைம் ஆக ஆக பிரெயினில் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகலாம், டைம் ஆக ஆக இன்னும் மோசமும் ஆகலாம். அதாவது அடிப்பட்ட கொஞ்ச நேரத்தில் அவன் எதை பார்க்குறானோ அதுதான் அவனோட ரியாலிட்டியாக மாறிடும். சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு படம் பார்த்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்தில் வர கேரக்டர்ஸையும் ரியல் லைஃப் கேரக்டர்ஸையும் அவன் ரிலேட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுதான் அவன் ரியாலிட்டியாகவே மாறிடும், அந்த படம் தான் அவன் ரியாலிட்டியாகவே மாறிடும். இந்த வீடியோவை பற்றியாடா சன்லேருந்து வர ரேஸ்னால நமக்கு மியூட்டேஷன்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் எப்போ வரும் எதுவுமே டிட்டர்மைன் கிடையாது. ஆனால் இப்படிலாம் நடந்தால் நிறைய பிரச்சனை வரும்டா. கம்யூனிகேஷன் லைனு, நமக்கு வர ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. புரியல டாக்டர். ஓகே, புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆக்ஷனையும் அவன் வேறு மாதிரி இன்டர்பிரேட் பண்ண ஆரம்பிப்பான். போனை வாங்கி பேசிட்டு அப்பாட்டியாது பேசு. டேய் டேய் எதுக்கு போன உடைச்சா? டேய் லூசு, எதுக்கு போன உடைச்சப்ப? என்னடா பண்ற? என்ன மச்சான் பண்றான்? போன உடைச்சா மச்சான். என்னடா பண்ணிருக்கான்? டேய் லூசடா அவன். டேய் என்னடா பண்ணிருக்கான்? செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ணாத போது கூட நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுற மாதிரியே அவனுக்கு தோணும். எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இமேஜினரி கேரக்டர்ஸோட பேச ஆரம்பிச்சிருவான். சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனால் அவனே நினச்சிட்டு பேச ஆரம்பிச்சிருவான். டேய் படுடா. டேய் சாரிடா, அவன் ஃபோன் உடைச்சதுக்கு. நான் அவன்கிட்ட பேசுகிறேன்டா, நீ வந்து படுறா. ஏய், யார்கிட்டடா பேசிட்டு இருக்கான்? ஏய் என்னடா வித்தியாசமாக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க? டேய், நீ என்னடா பண்ணிருக்க? டேய் அங்கே என்னடா பார்க்குற? டேய் டேய் அங்க போய் ஏதோ பண்றான், இங்க டேய். டேய் என்னடா பண்ணிருக்கான்? இந்த டிஸார்டருக்கு வேறு எதுவும் க்யூர் இல்லையா டாக்டர்? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, பட் கம்ப்ளீட் அப்சர்வேஷன் அப்புறம் தான் எது வேணாலும் சொல்ல முடியும். சரி, அவங்க அம்மா அப்பா கிட்டலாம் சொல்லிட்டீங்களா? சொல்லியிருக்கோம் டாக்டர், வந்துட்டே இருக்காங்க. ஓகே. எப்படியோ நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க? நாங்கள் எங்கே டாக்டர் கூப்பிட்டு வந்தோம், அவன் தான் எங்களை கூப்பிட்டு வந்தான்.